जब संकल्प बड़े हो तो परिश्रम भी उतना ही ज्यादा करना पड़ता है। साल 2024 की शुरुआत, अब उसको बहुत ज्यादा सप्ताह नहीं गुजरे हैं। अभी तो हम मार्च की शुरुआत में हैं, लेकिन ये कालखंड दिखाता है कि भारत अपनी ऊर्जा जरूरतें पूरी करने के लिए कितने बड़े स्केल पर काम कर रहा है। कुछ दिन पहले ही मैंने काकरापार परमाणु ऊर्जा केंद्र में स्थापित 1400 मेगावाट की क्षमता वाले 2 नए रिएक्टर राष्ट्र को समर्पित किए। आज ही तेलंगाना से अनेक पावर प्रोजेक्ट का शिलान्यास, उद्घाटन और लोकार्पण हुआ है। इसी कालखंड में तेलंगाना में 1600 मेगावाट के थर्मल पावर प्लांट का लोकार्पण हुआ है। झारखंड में 1300 मेगावाट के थर्मल पावर प्लांट का लोकार्पण हुआ है। यूपी में 1600 मेगावाट के थर्मल पावर प्लांट का शिलान्यास हुआ है। यूपी में ही 300 मेगावाट के सोलर पावर प्लांट का शिलान्यास हुआ है। राजस्थान में भी बड़े सोलर पावर प्लांट का शिलान्यास हुआ है। यूपी में ही अल्ट्रा मेगा रिन्यूएबल पार्क का शिलान्यास हुआ है। हिमाचल में हाइड्रो पावर प्रोजेक्ट का शिलान्यास हुआ है। छत्तीसगढ़ के रायपुर में 4G इथेनॉल प्लांट का शिलान्यास हुआ है। यूपी के नोएडा में सीवेज ट्रीटमेंट प्लांट से निकले पानी से ग्रीन हाइड्रोजन बनाने का काम शुरू हुआ है। ये मैं 50 दिन का हिसाब आपको दे रहा हूं। ये 50 दिन में सिर्फ एनर्जी के क्षेत्र में क्या काम हुआ है, मैं इसकी बात कर रहा हूं। विकास कैसे होता है, स्केल कितना बड़ा होता है, इसका अंदाज देश को आएगा। நண்பர்களே, மன உறுதிப்பாடு பெரியதாக இருக்குமானால் அதற்கேற்ப நமது உழைப்பும் பெரிய அளவுடையதாக இருக்க வேண்டும். 2024ஆம் ஆண்டு தொடங்கி சில வாரங்களே ஆகியிருக்கின்றன. ஆனால் இந்த காலகட்டத்தில் பாரதம் தனது எரிசக்தி தேவைகளை நிறைவு செய்து கொள்வதில் பெரிய வீச்சில் செயல்பட்டு வருகிறது. சில நாட்கள் முன்பாகத்தான் நான் காக்கராபார் அணுசக்தி மையத்தில் நிறுவப்பட்டிருக்கும் 1400 மெகாவாட் திறன் கொண்ட 2 புதிய ஆலைகளை தேசத்திற்கு அர்ப்பணித்து வந்திருக்கிறேன். இன்றுதான் தெலங்கானாவின் பல ஆற்றல் திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டன, திறந்து வைத்து மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன. தெலங்கானாவில் 1600 மெகாவாட் அனல் மின் நிலையம் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. ஜார்க்கண்டில் 1300 மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இதே ஊபியில் 300 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய சக்தி ஆலைக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே 1600 மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தானத்திலும் கூட பெரிய சூரிய சக்தி ஆலைகளுக்கும் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன. ஊபியில் மிகப்பெரிய புதுப்பிக்கவல்ல எரிசக்தி பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இமாச்சல பிரதேசத்தில் புனல் மின் நிலையத்தின் திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டு விழா நடந்தேறி இருக்கிறது. சத்தீஸ்கடிலே ராய்ப்பூரிலே 4G எத்தனால் ஆலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ஊபியிலே நொய்டாவிலே கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையிலிருந்து வெளியேறும் நீர் மூலம் பசுமை ஹைட்ரஜன் தயாரிக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த சில நாட்களில் செய்யப்பட்டிருக்கும் அடிக்கல் நாட்டு விழா திறப்பு விழாவுக்கான பட்டியலை மட்டுமே உங்களுக்கு அளித்திருக்கிறேன். साथियों, आप जरा एक बात मैं कहने जा रहा हूं, ध्यान से सुनिए। चेन्नई के लोग भी सुने, तमिलनाडु के लोग भी सुने और देश के लोग भी सुने। कुछ दिन पहले तमिलनाडु में ही देश के
पहले ग्रीन हाइड्रोजन फ्यूल सेल वेसल को लॉन्च किया गया था। यूपी के मेरठ सिंभावली ट्रांसमिशन लाइंस का उद्घाटन इसी दौरान हुआ है। कर्नाटक के कोप्पल में विंड एनर्जी जोन से ट्रांसमिशन लाइंस का उद्घाटन भी किया गया है। நண்பர்களே, நான் இப்போது கூறவிருக்கும் தகவலை நீங்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி, நம் நாட்டு மக்களும் சரி சற்றே காது கொடுத்து கவனமாக கேட்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறேன். சில நாட்கள் முன்பாகத்தான் தமிழ்நாட்டிலே பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் வாயிலாக இயங்கும் கலன் தொடங்கப்பட்டது. ஊபியிலே மேரட் சிம்பாவலி டிரான்ஸ்மிஷன் லைன்கள் கூட இந்த காலகட்டத்திலேதான் தொடங்கப்பட்டிருக்கின்றன. साथियों, जो एक महत्वपूर्ण बात मैं कहना चाहता हूं, भारत सरकार द्वारा 1 करोड़ परिवारों को मुफ्त बिजली, ये आपके लिए है, चेन्नई के लिए है, तमिलनाडु के लिए है, देश के लिए है, विशेष करके मध्यम वर्ग के लिए मुफ्त बिजली, जीरो बिल मुफ्त बिजली देने वाली पीएम सूर्यघर मुफ्त बिजली योजना भी शुरू की गई है। इस योजना पर सरकार 75,000 करोड़ रुपए खर्च करने जा रही है। बिजली से जुड़े ऐसे अनेक प्रोजेक्ट्स भारत को बिजली सेक्टर में आत्मनिर्भर बनाएंगे और इसमें तमिलनाडु की बहुत बड़ी भूमिका रहेगी। आप अपने घर में सोलार से बिजली बना सकेंगे। 300 यूनिट बिजली आपका जीरो बिल और ज्यादा बिजली पैदा करेंगे तो सरकार खरीदेगी, आपको बिजली बेच करके कमाई होगी। हर परिवार की बिजली खुद की होगी, बिजली बेचकर कमाई भी होगी। நண்பர்களே, பாரத அரசு வாயிலாக 1 கோடி குடும்பங்களுக்கு இலவச மின்சாரம் அளிக்கும் பிஎம் சூரியகர் சூரிய வீடுகள் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு மின்சாரத்துக்கான கட்டணம் இருக்காது. உங்க வீட்டில நீங்க இந்த கருவிகளை பொருத்தினா மட்டும் போதும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரம் இலவசமா இருக்கும். உபரி மின்சாரம் அதை அரசாங்கம் வாங்கிக்கும். சந்தோஷமா இல்லையா? இருக்கா? சொல்லுங்க, சொன்னா தானே தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.